ஒருபுறம் இரட்டை இலக்க வளர்ச்சி என பீற்றிக் கொண்டிருக்கும் ஸ்டாலின் அரசு, மறுபுறம் நிதி இல்லை, நிதி கொடுங்கள் என மத்திய அரசிடம் கையேந்தியுள்ளது. தமிழ்நாடு எப்போதும் டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் என வசனம் பேசும் ஸ்டாலின், இதுவரை வரலாற்றிலேயே இல்லாத அளவிற்கு கடன் வாங்கிய நிதியை எல்லாம் என்ன செய்தார் என்ற கேள்வி இங்கு இயல்பாகவே எழுகிறது. இந்த கையேந்தல் எதற்காக என பார்த்துவிட்டால் திமுக அரசின் நாடகம் என்ன என்பது புரிந்துவிடும். சில மாதங்களுக்கு முன்னர் அடுத்த 2 ஆண்டுகளில் மின்சார தேவையை பூர்த்தி செய்ய அதிக செலவில் மின்சாரம் வாங்குவதை தவிர்க்க என்ற பெயரில் பேட்டரி ஆற்றல் சேமிப்பு திட்டத்தை தொடங்க இருப்பதாக அறிவித்தது திமுக அரசு. அதற்கு தற்போது நிதி இல்லை எனும் நிலையில் மத்திய அரசிடம் 1 மெகாவாட்டிற்கு 18 லட்சம் கூடுதல் நிதி கேட்டு கையேந்தி இருக்கிறது தமிழ்நாடு பசுமை எரிசக்தி கார்ப்பரேஷன். பசுமை எரிசக்தி திட்டத்தில் 44 ஜிகாவாட் நிறுவப்பட்டுள்ளது என பெருமை பேசுகின்றனர். ஆனால் பேட்டரி சேமிப்புக்கு மத்திய அரசிடம் கூடுதல் நிதி கேட்டு நிற்கின்றனர். ஒரு நாள் விளம்பரத்திற்காக திட்டங்களை அறிவித்துவிட்டு பின்னர் பணம் இல்லை என தப்பித்துக் கொள்ளும் அரசியல் தந்திரத்தையே கடந்த 4.5 ஆண்டுகளாக கடைபிடிக்கிறது ஸ்டாலின் அரசு. அதன் தொடர்ச்சியாகவே இந்த திட்டமும் அறிவிக்கப்பட்டுள்ளது. திமுக அரசு வாங்கிய கடனில் பெருமளவு கொள்ளையடிக்கப்பட்டுவிட்ட நிலையில் மீதமுள்ளவற்றில் பெரும்பாலானவை ஊதியம் மற்றும் மானியங்களுக்கே செலவாவதால் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதில் பெரும் பின்னடைவு ஏற்பட்டுள்ளதாக கூறுகிறார்கள் விவரம் தெரிந்தவர்கள். இரண்டாயிரத்து 22-23 வருவாய் பற்றாக்குறை 36,215 கோடி ரூபாயாக உள்ளது. திமுக தேர்தலுக்கு முன் வாக்குறுதிகளை அள்ளி வீசியது. கல்விக்கடன் தள்ளுபடி, விவசாய கடன் தள்ளுபடி, மாதம் ஒருமுறை மின்கட்டணம், எரிவாயு மானியம் என பொய் வாக்குறுதிகளை குவித்தது. தற்போது நிதி இல்லை, அதனால் அதை நிறைவேற்ற முடியவில்லை என்கிறது. ஆனால் பிரச்சார செலவுக்கு மட்டும் 110 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது. மத்திய அரசு வஞ்சிக்கிறது, நிதி கொடுக்கவில்லை என கூவிவிட்டு தற்போது மத்திய அரசிடம் கையேந்துவது தங்கள் தவறை, நிர்வாக சீரழிவை மறைத்து மீண்டும் மத்திய அரசு மீது பழி போட்டு தப்பிக்க நினைக்கும் நாடகமாகவே பார்க்கப்படுகிறது. இது ஸ்டாலின் அரசின் இரட்டை முகத்தை தோலுரித்து காட்டியுள்ளது. தமிழ்நாட்டை முன்னேற்ற உண்மையான, நிலையான, தொலைநோக்கு பார்வை கொண்ட அரசு வேண்டுமே அன்றி போலி திராவிட மாடல் அரசு இல்லை. தமிழ்நாட்டை பாதுகாக்க ஆட்சி மாற்றம் அவசியம். மக்கள் விழித்தெழ வேண்டிய நேரம் இது. சிந்தித்து செயல்படுவீர்.